நண்பர்களை தோழர்களை உலகத்திற்கு வரியை அறிமுகப்படுத்தியது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம். செவ்விந்தியர்களின் பூமியை அவர்கள் அடக்கி ஒடுக்கி கைப்பற்றிய பொழுது கருப்பின மக்கள், சாக்சோ வெள்ளையர்கள், இவர்களின் ரத்தத்தில் உருவானதுதான் அமெரிக்கா. உலகம் கண்டிராத மிகப்பெரிய வரி தேயிலை. 1772 தேயிலை அமெரிக்காவில் அது ஒரு தங்கத்தை விட உயர்ந்த பொருள். இலங்கையிலிருந்து இந்தியாவிலிருந்து உலகத்தின் சிறந்த நாடுகளின் தேயிலையை தன் கட்டுப்பாட்டில் வைத்து தேயிலையை அமெரிக்காவுக்கு அறிமுகப்படுத்தியது பிரிட்டன். தேயிலைக்கு வரி, உழைக்கிற மக்கள் தேநீர் அருந்த முடியாது. டஸ்ட், தேநீர் கடையில் டஸ்ட் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா, அது அங்கேதான் அறிமுகப்படுத்தினார். செல்வந்தர்கள், வசதி படைத்தவர்கள் தேநீர் அறிந்து விட்டு போடுகிற அந்த டஸ்ட் குப்பை இருக்கிறது அல்லவா, அந்த குப்பை தான் கருப்பின மக்களுக்கு கிடைத்தது. செவ்விந்திய மக்களுக்கு கிடைத்தது, வெள்ளை உழைப்பாளி மக்களுக்கு கிடைத்தது. உலகம் கண்டிராத முதல் போர் அது. பாஸ்டன் துறைமுகத்தில் அமெரிக்காவின் நூற்றுக்கணக்கான கப்பல் தேயிலையை ஏற்றி வந்தது. கருப்பு மக்களும் வெள்ளை உழைக்கிற மக்களும் ஒன்று கூடினார். பிரிட்டன் கப்பலை கடலில் கொட்டினார். பிரிட்டன் அதிர்ந்தது. அதுபோன்ற அமெரிக்காவின் பொருளை, அமெரிக்காவின் உற்பத்தி பொருளை உலகம் கடலில் வீசுகிற காலம் மிக விரைவில் எழும் என்பதுதான் உலக அறிஞர்களின் கருத்து.